ரிலேட்டிவ் இன்கம் ஹைப்போதீசிஸ்னால் என்னன்னு பார்ப்போம். இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் ஜேம்ஸ் ஜூசன்பெரி. இந்த தியரியில் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளோட கன்சப்ஷன் நுகர்வுங்கிறது இன்னொருத்தரை சார்ந்து இருக்குங்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிளாக, பக்கத்து வீட்டுக்காரங்க கார் வாங்கிட்டாங்கன்னா நம்ம அவங்க போட்டிக்காக நம்மளும் கார் வாங்குறது. இதே மாதிரி புதுசாக அவங்க ஏதாவது வாங்கினா நம்மளும் அவங்க போட்டிக்காக நம்மளும் வாங்குறது. இந்த மாதிரி நம்மளோட கன்சப்ஷன் நுகர்வுங்கிறது இன்னொருத்தங்களை சார்ந்து நம்ம போட்டிக்காக வாங்குறது தான் ரிலேட்டிவ் இன்கம் ஹைப்போதிசிஸ். இப்போ இதை டயக்ராமோட பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்போசபிள் இன்கம், அதாவது நம்மளோட வருமானத்தில் டேக்ஸை கழிச்சப்பறம் மீதி இருக்கக்கூடிய வருமானத்தை தான் டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்போசபிள் இன்கம் எடுத்திருக்கோம். ஒய் ஆக்சிஸில் கன்சப்ஷன் அண்ட் சேவிங்ஸ், நுகர்வும் சேமிப்பும் எடுத்திருக்கோம். y = C+Sன்னு போகக்கூடிய இந்த லைன் தான் இன்கம் லைன். சிலேருந்து C1 போகக்கூடிய இந்த லைன் தான் கன்சப்ஷன் லைன். ஏங்கிற நபரோட இன்கம்ங்கிறது 0லேருந்து Y1 அளவுக்கு இருக்குது. அவர் Y1லேருந்து A0ங்கிற அளவுக்கு நுகர்வு கன்சப்ஷன் பண்ணுறாரு. பிங்கிற நபரோட இன்கம்ங்கிறது 0லேருந்து Y2 அளவுக்கு இருக்குது. அவர் Y2லேருந்து பிங்கிற அளவுக்கு கன்சம்ஷன் நுகர்வு பண்ணுறாரு. இப்போ இவங்களோட இன்கம் கூடுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஏங்கிற நபரோட இன்கம்ங்கிறது 0Y1லேருந்து 0Y2 அளவுக்கு கூடுது. அதே மாதிரி பிங்கிற நபரோட இன்கமும் கூடுது, 0Y2லேருந்து 0Y3 அளவுக்கு கூடுது. இப்போ இந்த ஏங்கிற நபர் பிங்கிற நபர் அளவுக்கு நம்மளும் கன்சப்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக Y2லேருந்து பிங்கிற அளவுக்கு கன்சப்ஷன் பண்ணாமல் அதையும் தாண்டி Y2லேருந்து A1 அளவுக்கு கன்சப்ஷன் பண்ணுறாரு. எதுக்காக இப்படி பண்ணுறாருனா, பிங்கிற நபரை போட்டியாளராக இவர் நினச்சிக்கிட்டு அவர் அளவுக்கு கன்சப்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக கூடுதலாக கன்சப்ஷன் நுகர்வு பண்ணுறாரு. அதே மாதிரி பிங்கிற நபரும் Y3லேருந்து Cங்கிற அளவுக்கு கன்சப்ஷன் பண்ணாமல் Y3லேருந்து B1ங்கிற அளவுக்கு கன்சப்ஷன் கூடுதலாக பண்ணுறாரு. இந்த பிங்கிற பர்சன் அவரை விட கூட இருக்கிற ஒருத்தரை பார்த்துட்டு இவரும் அவர் அளவுக்கு ஆகணும்னு சொல்லி இவரும் அவரோட கன்சப்ஷனை கூட்டுறாரு. இதை சிம்பிளாக சொல்லணும்னா, தன்னை விட அதிகமாக இன்கம் வருமானம் சம்பாதிக்கிறவரை பார்த்துட்டு இவரும் அவங்கள போல் நிறைய செலவு பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறது தான் ரிலேட்டிவ் இன்கம் ஹைப்போதிசிஸ். இதில் ஒரு 2 எஃபெக்ட் இருக்கும். அது என்னங்கிறத பார்ப்போம். ஒன்று டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ பார்த்தோம்ல அதுதான் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். இன்னொருத்தங்களை பார்த்து அவங்கள மாதிரி கன்சப்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறது தான் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். ரெண்டாவதாக இருக்கிறது ரேட்சட் எஃபெக்ட். அப்படின்னா சடனாக அவங்களோட இன்கம் வருமானம் குறைஞ்சிருச்சுன்னா அவங்களால அவங்களோட கன்சப்ஷன் நுகர்வை டக்குன்னு குறைக்க முடியாது. இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு கன்சப்ஷன் பண்ணாங்களோ அதே தான் அவங்க கன்சப்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ரேட்சட் எஃபெக்ட். அது எப்படிங்கிறத டயக்ராமோட பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்போசபிள் இன்கம் எடுத்திருக்காங்க. ஒய் ஆக்சிஸில் கன்சப்ஷன் அண்ட் சேவிங்ஸ் எடுத்திருக்காங்க. ஓலேருந்து சிஎல்ஆர்னு போகக்கூடிய இந்த லைன் தான் லாங் ரன் கன்சப்ஷன் லைன். இப்போ அந்த பர்சன் ஓலேருந்து Y1 அளவுக்கு இன்கம் வருமானம் சம்பாதிக்கும் போது அவர் Y1லேருந்து C1ங்கிற அளவுக்கு கன்சப்ஷன் நுகர்வு பண்ணுறாரு. இப்போ திடீர்னு அவரோட இன்கம் குறையுது. Y1லேருந்து Y0 அளவுக்கு குறையும் போது அவரோட கன்சப்ஷனும் குறையணும். C1லேருந்து C0 அளவுக்கு குறையணும். ஆனால் குறையலை. அவர் திருப்பியுமே C2 அளவுக்கு கன்சப்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா அவரால் அவரோட வருமானம் குறைஞ்ச உடனே அதுக்கேற்ற மாதிரி அவரோட கன்சப்ஷன் நுகர்வை குறைக்க முடியலை. திருப்பி அவர் பழைய மாதிரியே தான் கன்சப்ஷன் பண்ணுறாரு. இதை தான் ரேட்சட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் ரிலேட்டிவ் இன்கம் ஹைப்போதிசிஸ்.